Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 jam to lessonல உள்ள exercise 4.2ல உள்ள 7 and 8th sum பார்க்கலாம். 7th sum பாருங்க, in figure DE parallel to BC ன்னு கொடுத்திருக்காங்க. So ஒரு triangle ABC ஒரு triangle, அதுல வந்து DE parallel to BC. இந்த D யும் BC யும் parallel கொடுத்திருக்காங்க and CD யும் EF ம் parallel. இதுவும் parallel அப்படினு கொடுத்திருக்காங்க. Prove that AD square equal to AB into AF. இத வந்து நமக்கு prove பண்ணனும். So இப்போ first நமக்கு given என்ன கொடுத்திருக்காங்க? Given DE parallel to BC and CD parallel to EF னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So இப்போ நம்ம first triangle ADC எடுக்கிறோம். ADC. So இந்த triangle எடுத்துக்கோங்க. ADC. இந்த triangle எடுத்தீங்கன்னா இதுல CD வந்து எதுக்கு parallel இருக்கும்? இந்த CD வந்து எதுக்கு parallel இருக்கு? EF க்கு தான parallel இருக்கு. triangle ADC எடுத்தீங்கன்னா இந்த DC வந்து EF க்கு parallel இருக்கு. ஓகேவா? அப்ப in triangle ADC எடுத்தீங்கன்னா CD parallel to EF இருக்கு. சோ அப்ப நம்ம தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். சோ தேல்ஸ் தியரம் பை தேல்ஸ் தியரம் படி நம்ம வந்து அந்த இதை யூஸ் பண்றோம். சோ அதாவது நம்ம புக்ல கரோலரியில கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுல இது AF பை அதாவது AF பை AD. ஓகேவா? AF பை AD ஈக்குவல் டு அடுத்தது என்ன வரும்? AE by AC. So AE by AC. AE by AC. இது வந்து equation number 1 ன்னு எடுத்துக்கலாம். இனி அடுத்தது நமக்கு இன்னொரு triangle இருக்கு பாருங்க. triangle ABC. இந்த பெரிய triangle எடுத்தீங்கன்னா இந்த BC க்கு parallel என்னன்னு கொடுத்திருக்காங்க? BC க்கு parallel வந்து D நம்ம கொடுத்துட்டாங்க. BC க்கு parallel வந்து DE. சோ அப்ப இந்த triangle எடுத்தீங்கன்னா இதை நீங்க பார்க்க கூடாது. அதாவது இப்போ நான் இதை மறைச்சிட்டேன். இப்போ நீங்க ABC ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல வந்து DE வந்து இப்போ உங்களுக்கு அதுல parallel இருக்கு. இதையும் பார்க்க கூடாது. அதை மட்டும் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ABCல எடுத்தீங்கன்னா DE வந்து parallel இருக்கு. சோ அப்போ அதையும் நம்ம தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். அப்ப in triangle ABC எடுத்தீங்கன்னா DE parallel to BC. சோ அப்ப இங்க நம்ம by தேல்ஸ் தியரம் படி என்ன வரும் நமக்கு? AD divided by AB. ஓகேவா? AD divided by AB. So AD divided by AB. Sorry, AD divided by AB equal to அடுத்து என்ன வரும்? AE by AC. AE by AC ன்னு வரும். ஓகேவா? So AE by AC. இது equation number 2 ன்னு எடுத்துக்கலாமா? சோ இப்போ நம்ம from 1 and 2 படி பார்த்தா from 1 and 2 we get என்ன வந்துரும் பாருங்க? AE by AC. இங்க AE by AC. அப்ப இந்த ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிரும்? ஈக்குவலா மாறிடும். அப்போ AD divided by AB equal to AF by AD. சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. AD into AD equal to AF into AB. ஓகேவா? சோ நமக்கு அப்ப AD வந்து என்னவா மாறிடும்? AD ஸ்கொயரா மாறிடுமா? ஈக்குவல் டு நமக்கு AF into AB. நமக்கு என்ன வெரிஃபை பண்ணணும்? AB into AF. சோ மாத்தி வேணாலும் நம்ம எழுதலாம். மல்டிப்ளை தானே. சோ அப்ப AB into AF. அவ்வளவுதான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? சோ நம்ம இங்க வந்து தேல்ஸ் தியரம் வந்து நம்ம ரெண்டும் அந்த கரோலரியை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ கரோலரியில ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். சோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்றோம். ஓகேவா? சோ இனி அடுத்தது 8th சம் பார்க்கலாம். 8th sum பாருங்க. check whether AD is a bisector of angle A of triangle ABC in each of the following. First subdivision AB 5 cm, AC 10 cm, BD 1.5 cm and CD வந்து 3.5 cm கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து நமக்கு ஒரு ABCங்கற ஒரு triangle நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு triangle
இது A, இது B, இது C ன்னு எடுத்துக்கலாமா? இல்ல AD is a bisector of angle A ன்னு கொடுத்திருக்காங்க. Bisectorனா angle A வந்து bisect பண்றோம். இது வந்து நமக்கு D. ஓகேவா? Angle A of triangle ABC in each of the following AB என்ன கொடுத்திருக்காங்க? 5 cm, AC 10 cm, BD னா இதான் கொடுத்திருக்காங்க 1.5 cm and CD வந்து 3.5 cm கொடுத்திருக்காங்க. 3.5 cm வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இதுல என்ன செக் பண்ணணும்? ADC bisector of angle A of triangle ABC அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம வெரிஃபை பண்ணணும். சோ அப்போ நமக்கு AB அதாவது bisector தியரத்தை நம்ம இப்போ இதுல யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம bisector தியரம் என்னது? AB by AC equal to BD by CD இல்லையா? சோ அந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம்னா AB by AC equal to இருக்குல்ல AB by AC equal to BD by CD அல்லது DC எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேவா? AB by AC equal to BD by CD. ஓகேவா? இதை தான் நமக்கு இப்போ உங்க வெரிஃபை பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து AB divided by AC எடுத்துக்கிறேன். ஸோ AB என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. divided by AC வந்து 10 கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 2. ஸோ 1/2. அடுத்த சைடு நமக்கு என்ன வரும்? BD divided by DC equal to BD என்ன கொடுத்துருக்காங்க? 1.5 divided by DC வந்து 3.5. ஸோ இது வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? இதை ரவுண்டிங்காக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 1.5 divided by 3.5. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 1 டிஜிட் இருக்கனால நம்ம அலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது எப்படி மாறிடுச்சுன்னா 15/35 மாறிடுச்சு. ஓகேவா? இனி 5 டேபிள் கொடுங்க. 3 5s are 15, 7 5s are 35, 3/7. ஸோ அப்போ எனக்கு ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான் வந்திருக்கு. AB by AC நாட் ஈக்குவல் டு BD by DCன்னு வந்திருக்கு. ஈக்குவல் வரல, நாட் ஈக்குவல் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ therefore AD is not the bisector of angle A. ஸோ AD வந்து இந்த வேல்யூக்கு வந்து இது பைசெக்டர் இல்லை நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. ஓகேவா? இனி அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? AB வந்து 4 cm, AC 6 cm, BD 1.6 cm and CD வந்து 2.4 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வேல்யூ இது மாறுறதுனால ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ABC இது வந்து D. இங்கே AB என்ன கொடுத்துருக்காங்க? 4 cm, AC 6 cm, BD 1.6 cm, CD வந்து 2.4 cm கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன எடுக்கணும்? இதே போல தான் AB by AC வந்து ஈக்குவல் டு BD by DC நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் AB by AC எடுத்துக்கலாமா? AB by AC என்ன கொடுத்துருக்காங்க? 4 divided by AC 6 கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணுங்க. 2ம் 3ம். ஸோ 2/3. அடுத்தது நமக்கு என்ன பார்க்கணும்? BD by DC. BD என்ன கொடுத்துருக்காங்க? 1.6 divided by DC என்ன கொடுத்துருக்காங்க? 2.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நம்ம மாற்றலாம். 1.6 divided by 2.4 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு பாயிண்ட்க்கு அங்கே ஒரு டிஜிட் இருக்கனால 10ஆல மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன வருது? 16 divided by 24 வருது. கேன்சல் பண்ணுங்க. 4 டேபிள் கொடுக்கும்போது 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24. மறுபடியும் கொடுக்கும்போது 2ம் 3ம். ஸோ 2/3. நமக்கு AB by AC 2/3 தான் வருது. அதே போல் BD by DCயும் நமக்கு 2/3 தான் வருது. ஸோ அதனால ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு பை கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி என்ன வந்துரும்? AD is the bisector of angle. AD is the bisector of angle A. angle A வந்து bisector of angle A ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு ரெண்டும் ஈக்குவலாக வரதுனால. ஸோ அவ்வளோதான் 8th சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.